இந்த பூமியில் இப்படி ஒரு கல்யாணமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலியில் இதுக்காக பிரத்யேகமாக அவங்க பல பிளானை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்காக 100க்கும் மேற்பட்ட பிளேனை அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கெஸ்ட்டுக்கு பிக்கப் ட்ராப் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 1 கோடி மரங்கள், 100க்கும் மேற்பட்ட விலங்குகள், இது எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியலாக ஒரு இயற்கையான ஒரு காடவே அவங்க உருவாக்கி வச்சு. இது இல்லாமல் ரிஹானாவோட இசை நிகழ்ச்சி, மார்க் ஜுகர்பர்க், அடோப் சிஇஓ பில் கேட்ஸ் என பல நாட்டு பிரதமர்கள், ஸோ இவங்களை எல்லாமே ஒரு பிரத்யேகமாக இன்வைட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம துர்பாய் அம்பானியுடைய மகன்களில் 2 பேர், அனில் அம்பானி அண்ட் முகேஷ் அம்பானி. இதில் டாப் பிஸ்னஸ் மேன் தான் முகேஷ் அம்பானி. இவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. அதில் பெரிய பொண்ணு ட்வின்ஸு, அவங்க தான் ஈஷா அம்பானி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கடைக்குட்டியான ஆனந்த் அம்பானிக்கு தான் நம்ம கல்யாணம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆனந்துக்கும் ராதிகா, இவங்க சாதாரண ஆளில் 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு நிறுவனத்தோட தலைமை அதிகாரியாக இருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா, குஜராத்தில் ஜாம்நகரில் மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாள் நடக்க போட பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு பில் கேட்ஸ், நம்ம மார்க் வராருங்க. நம்ம மார்க், அப்புறம் அமெரிக்கன் டாப் சிஇஓஸ், பிஸ்னஸ் மேன், அப்புறம் நம்ம பிரசிடெண்ட்டோட பொண்ணு, அடோப் சிஇஓஸ், அப்புறம் பல நாட்டில் வர்ற பிரசிடெண்ட்ஸு, அத்தாரோட இளவரசர்கள், இது எல்லாமே பிரத்யேகமாக அவங்க வரவழைச்சிருக்காங்க. இது இல்லாமல் ரஹானாவோட இசை நிகழ்ச்சி. ரஹானா பற்றி சொல்லணுன்னா இவங்க டாப் சிங்கர். இதில் இன்விடேஷன் தான் ரொம்ப ஹைலைட். இதுக்காக பிரத்யேகமாக இவங்க இன்விடேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது 3 பக்கத்தோட இன்விடேஷன். இந்த இன்விடேஷனுக்கு அப்புறம் இவங்க கெஸ்ட்டு வர்றதுக்காக பிரத்யேகமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த டைமுக்கு வரணும், எங்கே பிக்கப் பண்ணணும், லக்கேஜ் எவ்வளோ கொண்டு வரணும், இது எங்கே தங்கணும், இவங்களுக்கு உண்டான மேக்கப் கிட்ஸு, ட்ரெஸ்ஸிங்கு, மெஹந்தி, ஃபுட்டு, அப்புறம் டாக்டர்ஸு, அப்புறம் எப்பவும் போல் சரக்கு தான் அங்கே. அதுக்கப்புறம் கெஸ்ட்டு எங்கே உட்காரணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எங்கே உட்காரணும், பிஸ்னஸ் பீப்புள் எங்கே வரணும். இப்போ ரிட்டர்ன்ஸ் போகிற வரைக்கும் இவங்கள ஒரு சொர்க்கத்திலேயே தங்க வைக்க போகிறாங்கன்னா நம்ப முடியுதா? இவங்க ஒரு சொர்க்கத்தையே மேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மக்களே. அந்த அளவுக்கு இவங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப டாப் லெவலில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கெஸ்ட்டும் இந்த நாளை மறக்கவே முடியாது, அவங்க வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 1 கோடி மரங்கள், 1000 விலங்குகள், இந்த மாதிரி ஒரு பெரிய காடையே உருவாக்கியிருக்காங்க. எஸ், இப்போது இந்த பழங்கள், ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸு, இது எல்லாமே கெஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம். இவங்க ஒரு ரைட் போகலாம், இந்த காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் போகலாம். பெரிய இயற்கை சூழலவே இதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கி வச்சுருக்காங்க மக்களே. அதாவது மக்கள் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா 3 நாளும் ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்குள்ளே அவங்க போயிட்டு வந்த ஃபீலிங் வரும். அதாவது நான் என்ன சொல்கிறது, நம்ம அவதார் படம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை தான் இவங்க மேக் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் அவதார் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலிங்கை இங்கே கொண்டு வர போகிறாங்க.